என்னை காண்பேன் நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக எத்தனை பேருக்கு வாஞ்ச நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. நல்லா கைய தட்டி ஆத்துமா பாடிடுதே இயேசுவே. Praise the Lord. Hallelujah. துதித்திடும் என் உள்ளம் என்றும். கரெக்டா சொன்னீங்க. ஆமென். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை. சேர்ந்து பாடுவோமா? ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவே. பாடிடுதே துதித்திடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, திகழால் மறைத்து கொண்டா. வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தா. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்து கொண்டா. வேடனின் கண்ணில். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமா ஆத்மநேசர். நல்லா வாய தோற சொல்லுங்க. Praise the Lord Jesus. ஷபாதுரா பக்கரலபா திடும் என் உள்ளம் என்றும். ஆமென் ஆமென். ஷபாதுரா பக்கரலபா கரலபா ஓ ரிகபாலபா உடரியா. ஆத்துமா பாடிடுதே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும். நல்லா உற்சாகமா கையை தட்டி கொஞ்சம் ஆவியில நெருங்க, கொஞ்சம் பயம்லாம் போவோம். போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா ஆத்துமநேசர். துதித்திடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லுங்க. துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும். போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களேன். சத்தம் கேக்குதா? நீங்க கை தட்டுறது நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் மறைத்து கொண்டா. வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தா. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசர்.
ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என்னுள்ள என்றும் போற்றிடும் என்னுள்ள என்றும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு நாளல்ல ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நாளாகுமா இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உள்ளத்தின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா. நீரில்லாத ஒரு நாள் எங்களுக்கு வேண்டாம்பா. நீரில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை எங்களுடைய சுய புத்தியின் மேல சாய்ந்து சுய அறிவினுடைய வார்த்தையை கேட்டு உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தாலும் எங்களை கிட்டி சேர்த்து கொள்ள மாட்டவரே. எங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் நீதான். இந்த ராத்திரி வேளை நாங்கள் இருக்கிற வண்ணமாக உங்களுடைய சமூகத்தில் வரோம்பா. எங்களை அணைத்துக் கொள்ளுங்க, எங்களை சேர்த்து கொள்ளுங்க அப்பா. நன்றி ராஜா. நீர் எப்போதும் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற நல்ல தகப்பனே, உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 41 நாள் நன்றி அறிவிப்பு கூட்டத்தினுடைய 5ஆம் நாளுக்குள்ளாக நாம் கடந்து வர கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தார். மெய்யாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தேவனாக காணப்படுகிறார். கடந்த நாட்கள் நாம் இந்த 41 நாட்களும் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது காரியம் நாம் படிக்க ஆரம்பித்தோம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் ஜெபம்னாலே கொஞ்சம் கசப்பான காரியமாகி போச்சு. ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும்னா நீங்கள் ஜெபிக்காம அந்த வெற்றி வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆகவே ஜெபம் ரொம்ப அவசியம். அப்போ எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். எப்பங்க நான் ஜெபம் பண்ணோம்? எப்பொழுதும். வேத புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஜெபித்தார். யூதருடைய கணக்கின்படி சாயங்காலத்திலிருந்து தான் ஒரு நாள் கணக்கு அவங்களுக்கு. அதுதான் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அது அந்தினா மாலை, சந்தினா காலை. அந்தி சந்தி மத்தியான வேலை. அப்போ நம்ம 3 வேளையும் ஜெபிக்கணும்னு இருக்குது. வெறும் 3 வேளை ஜெபிக்கிறவங்களா மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
கேப் விடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட சொல்கிறோன்னே கேப் விடாமல் உட்காருங்க சேர்ஸில். அப்போ கேப்பே இருக்கக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சின்ன கேப் கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இடை விடாமல் ஜெபம் பண்ணணும். அப்புறம் வேற எப்படி ஜெபம் பண்ணணும்? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. காரணம், அவன் 3 வேளை சாப்பிட்றானோ இல்லையோ 3 வேளை ஜெபிக்கிறவனா இருந்தான். அப்ப எப்படிங்க ஜெபிக்கிறது? முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். ஆமென். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும். நடந்துகிட்டே ஜெபம் பண்ணணும். படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபித்தாதான் பதில் கிடைக்கும். பேதுரு ஏசாமி கிட்ட, ஏசாமி தண்ணி மேல நடந்து வராரு. பேதுரு கேட்குறான், நானும் நடக்க வேண்டும். அன்று சொல்றார், நடப்பான்றாரு. நடந்துக்கிட்டே வரான். திடீர்னு ஏசாமி மேல இருந்த அந்த கவனத்தை எடுத்து தண்ணியை பார்க்குறான். ஐயோ இவ்வளோ தண்ணி ஆழமான் போது அவன் முழுக ஆரம்பித்தான். முழுக ஆரம்பித்தவன் தன்னுடைய கையை நீட்டினான். கையை நீட்டினதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை கைப்பிடித்து மேலே கொண்டு வந்தார். அப்போ ஜெபம் கூட நம்முடைய கையை நீட்டுவதற்கு சமம். அல்லேலூயா. மூழ்குகிற நாம் நம்முடைய கையை தேவனுக்கு நேராக நீட்டும் பொழுது, மனிதர்களிடத்தில் அல்ல. என் மனிதத்தில் நீட்டினீங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவனிடத்தில் நீட்டினீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். ஆகவே தான் பார்க்குறோம், கர்த்தர் உங்களுக்கு உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கணும். நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணணும். நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். உபவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த ஜெபம் ரொம்ப ஜெபித்தால் மாத்திரம்தான் பதில் கிடைக்கும். ஸ்கூல்ல கேள்வி கேட்காம யாரும் பதில் எழுத மாட்டாங்க. இருக்கிறீங்களா? நான்லாம் என்ன கேள்வி தெரில, எனக்கு படிக்கல. அதே கேள்வியை திரும்பி எழுதி அமிச்சு எங்கள் வாத்தியார் கூப்பிட்டு போட்டார். நான் கேட்ட கேள்வி என்னையே கேட்குறியான்னு கேட்டார். கேள்வி இருந்தால் தான் நாங்கள் என்ன இருக்கோம், பதில் இருக்கோம். அப்போ நீங்கள் ஜெபித்தால் தான் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒன்றா இப்படி கூட சொல்லலாம், ஒருவேளை உங்களுடைய தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் எத்தனை நாட்கள் அனுபவிக்காமல் போனதுக்கு காரணம் ஜெப குறைவாக கூட இருக்கலாம், அல்லது ஜெபமே பண்ணாதவர்களாக கூட இருக்கலாம். நீ ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. எரேமியா 33 சொல்றாரு. எரேமியா சிறைச்சாலையினுடைய அந்த முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சிறையிருப்பை பார்த்துட்டு உட்காந்துக்காதப்பா, கம்பியை பார்த்துன்னு உட்காந்துக்காதப்பா, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடு. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? நான் எப்போ பைபிள் படிக்கும்போது அப்படிதான் வாசிப்பேன். அப்பொழுதுனா எப்பொழுது? கூப்பிடும் பொழுது. அன்னு சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டால் ஒழிய என்னால் உனக்கு பதில் அளிக்க இயலாது ராஜா. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருகிற தேவனா இருக்கிறேன். உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிற தேவனா இருக்கிறேன். ஆகவேதான் இயேசு சாமி ஊழியம் செய்யும்போது லூக்கா 18 சொல்றாரு, ஜெபத்தை பத்தி, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. எவ்வளவு காரியம் சொல்றோம் பாருங்க ஜெபத்துல. இல்ல 3 வேளை ஜெபம் பண்ணோம், அதிகாலையில ஜெபம் பண்ணோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணோம், இடைவிடாம ஜெபம் பண்ணோம். கேட்டாதான் கிடைக்கும். யோவான் 14:14 வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்றார். கேட்கலப்பா, நீங்க கேளு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
அல்லேலூயா. ஆனா வராத இடத்துல போய் கேட்போம், போராட்டம் பண்ணும், ஆர்ப்பாட்டம் பண்ணும், கொடுக்காம ஏமாத்துற இடத்துல எல்லாம் பண்ணும். ஆனா கொடுக்க ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலானதை செய்ய ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரலோகத்தில் இருக்க பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப என் தேவை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது. முதலாவது எதை தேடணும்? அதான் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஜெபம். அப்ப நீங்க ஜெபிக்கிற கூட்டமாக இந்த ஆலயத்துக்கு பேர் என்ன? ஜெப வீடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடு? ஜெப வீடு. அப்போ நம்முடைய சரீரம் ஜெப வீடு. சிஸ்டர் இங்க வந்துருங்க, இடம் இருக்குது, பச்சாரு இருக்க. அப்போ ஆண்டவருடைய ஆலயம் எது? நாம தான் ஆலயம். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? பவுல் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சொல்றாரா இல்லையா? அப்ப இது ஆலயம்னா இந்த வீடு யாருடைய வீடு? ஆண்டவருடைய வீடு. ஆண்டவருடைய வீடா இருந்தா இது என்ன வீடா இருக்கணும்? சொல்லுங்க, ஜெப வீடா இருக்கணும். அப்ப ஜெப வீடா இருக்கணும்னா எப்படி ஜெப வீடா இருக்கும்? பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதை போய் ஜெப வீடுன்னு சொல்ல முடியாது. அது என்னது? அது டீ கிடையாது. ஏன்னா டீ தான் அங்கே கிடைக்கும். இதை என்ன சொல்லுவாங்க? ஜெப வீடு. அப்போ நீங்கள் ஜெப வீடுன்னா என்ன பண்ணணும்? ஜெப வீடா நீங்கள் மாற்றணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ணுறதுன்னா, சில பழைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க, அவங்க ஜெபத்துக்குன்னு ஒரு வாய்ஸ் வச்சுக்குவாங்க. ஜெபம்னா இப்படி தான் இருக்கும், ஜெபம் அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு அடி, அதுலேயே ஒரு கெத்து காட்டுவாங்க. நீங்கள்லாம் இப்போ தான் வந்தீங்க, நாங்கள்லாம் ஆதி காலத்தால் ஜெபம் அப்படியே அதுக்கு ஒரு அடி தொண்டை வச்சுன்னு சொல்லுவாங்க. அன்புள்ள ஆண்டவரே நான். இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே ஐயோ நம்மளுக்கு இந்த ஜெபம்லாம் வராதுப்பா. வேதம் சொல்ற ஜெபம்னா என்னன்னா, ஏசாமி கற்றுக் கொடுக்குறாரு, பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவே. உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறீங்க, நிறைய வச்சுன்னுக்கிற அப்பா கிட்ட பேசுகிறீங்க. அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர்கிட்ட ஏராளம் இருக்குது. நிறைய பேர்கிட்ட ஏராளம் இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், சில பேரை ஏராளமாக இருக்கும். ரிக்ஷாக்காரங்கிட்ட ₹1 சண்டை போட்டுனுப்பாங்க கம்மி பண்ணுறதுக்கு. சவுகார்பேட்டில் பார்த்துக்கிறேன் நான். ரிக்ஷாக்காரங்கிட்ட எவ்வளோக்கு சண்டை போடுவாங்க? அவனே ₹12 தான் ஏற்றின்னு வந்திருப்பான். இவங்கள எவ்வளோக்கு ஏற்றின்னு வந்திருப்பான்? பணம் கொட்டி கிடக்குது. ஆனால் சண்டை போட்டுப்பான். என்னான்னு சண்டைன்னு போய் விசாரிச்சுன்னா ₹1 சண்டை நடக்கும். ஏராளம் இருக்குது அங்கே, என்ன இல்லை. ஆனால் இந்த தேவன் ஏராளமான தேவன், தாராளமான தேவன் இந்த தேவன். அப்போ இந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும். அப்போ அந்த ஜெப வீடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏசாமி சொல்கிறாரு, சில நேரத்தில் சோர்வு உங்களை ஆளுகை செய்யும். அப்போ சோர்வு அப்படின்னு சொன்னாலே நம்பிக்கையற்ற ஒரு தன்மை. சோர்வுனால என்ன தெரியுமா? அங்கே என்ன இருக்குதுன்னா, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் முடிஞ்சிச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு. அதுதான் சோர்வுக்கான அறிகுறி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, வெயிட் பண்ணு. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டு. எங்கள் சொந்தக்கார வீடு சத்திய வீட்டில் இருக்குது. அங்கே போன ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒன்று போனேன். பார்த்தா இவ்வளோ தான் மரம், மாங்காய் மரம் வளர்ந்துக்குது, அதில் மாங்காய் தொங்குது. எவ்வளோங்க சொல்லுங்கள், எல்லாம் கை காட்டுங்க. எவ்வளோ? அப்போல்லாம் நான் சின்ன வயசுலேயே எங்கள் அத்தை ஊருக்கு போகும்போது மாங்காய் மரம் எப்படி இருக்கும், அதை கடை வச்சு அடிப்பாங்க, கல் தூக்கி அடிப்பாங்க. இப்போ நீ ஒன்றுமே, நானே பக்கத்தில் போய் 2 மாங்காவை எப்படி என் கன்னத்தில் வச்சு ஃபோட்டோவே எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த அவ்வளோ மாங்காய் மரம். ஏன்னா அதெல்லாம் மருந்து போட்டு என்ன பண்ணுறாங்க, குயிக்காக உடனே நடக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம். எல்லாத்துக்கும் காலத்தை தீர்மானிச்சு வச்சு. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றாரு 31ஆம் சங்கீதத்தில், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த கரத்தில் சொல்றாரு, என் உள்ளங்கைகளில் ஒன்று என்ன பண்ண வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நம்முடைய காலங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உள்ளங்கைகள் பத்திரமா இருக்கிறது. அப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது,
சோர்ந்து போகக்கூடாதுங்க. இப்போ கூட சொல்கிறாங்க, இந்த சிக்கன்லாம் அந்த லகான் இது சாப்பிடாதீங்க. ஏன்னா கோழி 65, சிக்கன் 65னா என்ன தெரியுமா? இருக்காதா? தெரியுமா? தெரிஞ்சுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சிக்கன் 65 வச்சா ஃபுல் கட்டு தான் கடை தெரியும், மீதி எல்லாம் எங்களுக்கு அதுவும் 2 எக்ஸ்ட்ரா வாங்கி தான் சாப்பிடுவோமாக்கா நாங்கள். சிக்கன் 65னா என்னென்னா 65 நாளில் வளர்கிற கோழியிலேருந்து ஃப்ரை பண்ணால் தான் அதோடைய டேஸ்ட் இருக்குமா. கோழி எத்தனை நாள் வளரணும்? ஆனால் இப்போ 35 நாளில் வளருதான் கோழி, ஊசி போட்டு. இப்படி சொல்கிறாங்க. அந்த கோழி ஆணும் கிடையாதான், பெண்ணும் கிடையாதான். அதுங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? சேவல் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? பொட்டைக்கோழி இருக்கும் இல்லையா? இருந்ததா இல்லையா? அப்போது இப்போ அந்த 35 நாளில் வர்ற கோழி அது ஆண்லேயும் சேர்த்திக்க கிடையாதான், பெண். பேருனா கறி கோழி அது. அப்போ அது என்ன ஆகுது? மனுஷனுக்கு தீங்கை கொண்டு வருகிறது, கெடுதியை கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காலத்தையும் நேரத்தையும் தீர்மானித்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஏசாமுடைய பிறப்பை அடுத்த மாதத்துல கொண்டாட போகிறோம். ஏசாமுடைய பிறப்பை பற்றி கூட இங்கே தீர்க்கதரிசிகள் எப்படி சொன்னாங்கன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். அப்போ ஏசாமி கூட இந்த உலகத்தில் அவதரிக்க அவர் நினச்சிருக்கலாம், மனுஷன் பாவம் செஞ்சு விழுந்த உடனே மறுநாளே அவதரிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்கென்ற அவர் பிறக்கிறதற்கென்ற ஒரு காலத்தை தீர்மானித்து வச்சிருந்தார். காலம் நிறைவேறின போது. அப்போ எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை தீர்மானித்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் அந்த காரியங்கள் நடைபெறுகிற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணுமா? சோர்ந்து போகாமல் இருக்கணும். நிறைய பேர் சோர்ந்து போய், அந்த சோர்வு தெய்வத்தினிடத்திலிருந்து வர ஒன்று கிடையாது, பிசாசினிடத்தில் வருகிற ஒன்று. ஆகவேதான் சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். காத்திருக்கிறவங்களுக்கு தான் அவர் புது பலனை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திலிருந்து சரியான நேரத்தில் பதில் உங்களுக்கு உண்டாகும். ஆகவேதான் இவரை கழுகு கூப்பிடுறாங்க. கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல சுமக்கிறாரா நம்மளை. அப்படின்னா என்னன்னா, அந்த கழுகு அந்த குட்டி என்ன பண்ணுமா? வளர்த்தெடுக்குமா அழகா. எப்படி வளர்த்தெடுக்குன்னா, அந்த கூடை ரொம்ப அழகாக கட்டுமா. கீழே முள், அதுக்கப்புறமா காய்ஞ்ச இலை, அதுக்கு மேலே அதனுடைய இறகு, 3 லேயராக அந்த கூடை கட்டுமா. அந்த அவர் குட்டி முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே அவருக்கு மெத்துன்னு இருக்கும். ஆஹா சூப்பராகுது. ஒரு குறிப்பிட்ட மாதம் ஆன முன்பாடு என்ன பண்ணுமா கழுகு, அதை ரெக்கையை அடித்து அதை பறக்கடிச்சிருமா. இப்போது கீழே என்ன இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே என்ன இருக்குது? இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ரெக்கையும் நம்ம அந்த என்ன சொல்கிறது, காய்ந்த இலையும் பறக்கடிச்சிட்டு இப்போ கடிச்சு என்ன இருக்குது? அப்போ ஏன் அந்த முள்ளை வச்சுருக்கலாம்? இப்போ உள்ளே இருக்கக்கூடாது அவர். இப்போ அவருடைய நேரம் என்ன நேரம்? பறக்கிற நேரம். இதே மெத்து இருந்தால் அதுனா ஆகாது. அப்போ என்ன பண்ணுமா? அந்த கழுகு மலை உச்சிக்கு கொண்டு போயிடுமா. அந்த குஞ்சை மலை உச்சிலேருந்து கீழே தள்ளுமா. மலை உச்சிலேருந்து என்ன பண்ணுமா? நம்ம நினைக்கூடாது, என்ன இந்த மனசாட்சி இல்லாத கழுகாகுது, பறக்கிற ட்ரைனிங் கொடுக்குது. அப்போ முதல் முறை அந்த குட்டிக்கு தெரியாது. அப்படியே பாறையில் மோதுற நேரத்தில் அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா, கீழே வரைக்கும் வெயிட் பண்ணுமா பாருங்க. இந்த பாறையில் மோதுற நேரத்தில் அழகாக வந்து தன்னுடைய இறகுல சுமந்து பறந்து போயிடுமா. அதோடு விட்டுறாங்க, திரும்பி கீழே தள்ளுமா. இப்போது குட்டி புரிஞ்சுக்கும், ஆஹா இனி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அது என்ன பண்ணுமா, அது முயற்சி பண்ண ஆரம்பித்து அது பறக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை எழுந்துறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் என்னால் நிச்சயித்து சொல்ல முடியும், இந்த தேவன் ஒருபோதும் உங்களை வெறுமையாக விடவே மாட்டார். அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. உங்கள் இனத்தை விட்டு, உங்கள் ஜனத்தை விட்டு, உங்கள் பழக்க வழக்கங்களை விட்டு, உங்கள் கலாச்சாரத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இந்த தெய்வத்தை நம்பி ஆபிரகாமை போல வந்திருக்கிறீங்க. தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு வந்தது போல உங்களுடைய பழக்க வழக்கங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், அது நிமித்தம் உங்களை நிறைய பேர் இன்னைக்கு எதிர்ப்பாங்க. உங்களை இன்னும் ரொம்ப பண்ணிக்குதே,
அந்த காலத்து கிறிஸ்டின்லாம், ஏன்னா நம்மளதுல ஒரு கருப்பாடு இருக்கும். ஆயுத பூஜை வந்த முதல்ல நடந்திருக்கும் நிறைய பேர். அங்கே போனால் அவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்து இருப்போம். ஆனால் நம்பால் ஒன்று அவங்க கூடவே சேர்ந்துனுக்கும். சொல்லுவாங்க, பற்றி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இது பற்றியா? அதனால் பல துன்பங்களை நீ சகிச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த தெய்வத்தினுடைய கரத்தை பிடிச்சிருக்கிற இந்த தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். முதல் தடவை தான் நீ அவரே கரத்தை பிடிக்கிற, அதுக்கப்புறமா நீ பிடிக்கல, அவர் உன் கரத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரு. நாம விட்டாலும் அவர் நம்முடைய கரத்தை விட மாட்டார். நான் சொல்றேன், நம்மை ஆசீர்வதிக்காம இந்த உலகத்தில் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்காம இந்த தேவன் விடவே மாட்டார். ஆகவே தான் சொல்றாரு மலை பிரசங்கத்துல, உங்க பிள்ளைங்க மீன் கேட்டுச்சுன்னா இந்தா பாம்பு குடிப்பீங்களான்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியாது, இந்த சைனாக்காரங்க இன்னைக்கு பாம்பே சாப்பிட்றானுங்க பாருங்க. நிறைய இதில் பாம்பு கொடுப்பீங்களா? அப்பம் கேட்குது, இந்தா கல் சாப்பிடுன்னு கொடுப்பீங்களா சொல்றாரு. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நன்மையானவர்களை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நிச்சயம் கண்டிப்பா செய்வார், கைவிடவே மாட்டார். உன்னை வாளா இருக்கிற உன்னை கண்டிப்பா தலையா வைப்பார். கீழா இருக்கிற உன்னை கண்டிப்பா மேல கொண்டு போய் நிறுத்துவார். உன்னை வெட்கப்பட விட மாட்டார், உன்னை அசிங்கப்பட விட மாட்டார். எல்லாத்துக்கான பதில சிலுவையில அவர் நமக்காக சுமந்து தீர்த்துட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற தன்மை வருதா, உடனே ஜெபம் பண்ண. ஆண்டவரே எப்படியும் செய்ய வல்லவர். எனக்கு எப்பெல்லாம் சோர்வு உள்ள வருதோ நான் சொல்லுவேன், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எனக்காய் தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கே அல்லாது. நான் சொல்றேன், ஜெபம்னு நீங்க ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா பதில்னு ஒன்று உண்டா. அவர் எதுல மனசு ரொம்ப இறங்குறாருன்னா ஜெபத்துக்கு ரொம்ப இறங்குறாரு. மகத்துவமான நாமம் அவருடைய நாமம். ஆகவேதான் நேற்றைய தினம் நான் படிக்க ஆரம்பிச்சோம். என்னை கேட்டருளும் கர்த்தாவே, என்னை கேட்டருளும் என்று சொல்லி எலியா ஜெபம் பண்றான். அப்போ எலியா அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறதற்கான காரணம் 22ஆம் வசனத்தை சொல்றான், நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, 22ஆம் வசனம் 18-22, 1 ராஜாக்கள் 18-22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். ஒருவன், எல்லாம் சொல்லுங்க, ஒருவன். சில நேரத்தில் நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் எதிர்பார்த்தவங்க, உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க கூட உங்களை விட்டு விலகி போகலாம். அப்படி விலகி போகும் பொழுது கலங்கிடாதீங்க. அவங்க விலகுறதற்கான காரணம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. இதை வைத்து தான் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நேற்று நம்ம சில காரியங்களை படிக்க அப்படியே ஆரம்பித்த ஸ்லோவா. தானியேல் 3ஆம் அதிகாரம் தானியேல் 3 அல்ல, நேற்று 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தானியேல் 3ல் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன நடக்குது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தவங்க, ஆனால் அடிமைப்படுத்தப்பட்டு அடிமையின் தேசத்தில் கிடக்கிறாங்க. அந்த அடிமையின் தேசத்தில் போய் கூட அவங்க ஆண்டவரை மறுதளிக்கலை, ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்களுக்கு விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வருது. என்னன்னா, அந்த ஊர் ராஜா நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பொருசிலையை செஞ்சு, இதைத்தான் நீங்கள் வணங்கணும், அப்படி வணங்கலைன்னா பெரிய தண்டனை, அக்னி சூளைக்குள்ளே போட்டுருவான்றாரு. ஆனால் இவங்க அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தெய்வத்தை மறுதளிக்காமல் சொல்கிறாங்க. தானியேல் 3:17,
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கியே. எப்போ சொல்கிறாங்க? கைவிடப்பட்ட ஒரு நிலையில். தாய் தகப்பெல்லாம் கைவிடப்பட்ட, எல்லாம் தாய் தகப்பெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை அடிமையாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அடிமைகளாக இருக்கிறாங்க அந்த ஊரில். அந்த அடிமையின் தேசத்தில், அடிமையின் நேரத்தில் அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் தான் கொடுத்துட்டாருன்னு ஆண்டவரை புறங்கூறாம, ஆண்டவரை முறுமுறுக்காம, ஆண்டவரை குறை கூறாம அந்த நேரத்திலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். நாங்கள் இதை செய்ய மாட்டோம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கெல்லாம் தேவையே இல்லை. ராஜா கோபம் வருது. இவ்வளோ திமிரா பேசுகிறாங்களா? அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கடான்றான். விறகு போடுறானுங்க. போட்டு போட்டு இன்னும் நிறைய சூடு. கையை காலை கட்டி கொண்டு போகிறானுங்க. இவங்களை தூக்கி போடுகிறதுக்கு பராக்கிரமசாலியை கொண்டு வராங்க. தூக்கி உள்ளே போட்டால் இவங்க போடுகிறதுக்கு முன்பாகவே தேவன் உள்ள வந்துடுறாரு. இந்த அக்கினி இவங்களை ஒன்றும் செய்யலை. இதை யார் பார்க்குறா? ராஜா பார்க்குற. 26ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். தூக்கி போடும்போது எப்படி போட்டாங்க? கைகால கட்டி போட்டாங்க. ஆனால் இவனா சொல்கிறான், வெளியே வாங்கினா அவர்களை கட்டு அறுக்கப்பட்டதை ராஜா கண்ணால பார்த்தான். நான் சொல்கிறேன், நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னன்னு சொன்னான். உலகத்தான் சொல்ற பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னு சொன்னான். அமாவாசை, காக்காக்கு சோறு வைக்கிறது, இதையும் பண்ணிக்கணும் பிரதர், அதையும் பண்ணிக்கணும். நம்மளை கூப்பிட்டு வச்சுக்கிற ஜெபம் பண்றதுக்கு ஆரம்பம் நம்ம போன பிற்பாடு இல்லாத சேட்டெல்லாம் பண்றதாங்க. ஒரு ஊழியக்காரு ஒரு வீட்டுக்கு போனாராம். சரி செத்து 1 மாதம் ஆகி போச்சு, சரி ஜெபம் பண்ணலான்னு போனால் வீட்டில் யாருமே இல்லையா. ஆனால் வாசனை கமகமக்கு தான். கதவெல்லாம் திறந்துட்டு இருக்குது, கமகமக்கு தான். என்னன்னு உள்ளே போய் பார்த்தா செத்தவருக்கு பெரிய இலையை போட்டு கறி விதவிதமாக சமைச்சு வச்சு இதுங்கெல்லாம் வெளியே போயிட்டு இருக்குது. யாருமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, எங்கேங்கிறவன் என்ன இல்லை, எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவங்களுக்காக. அவங்க இந்த 1 மாதம் ஆனால் வருவாங்களாம், வந்து சாப்பிட்டு போவாங்க. யார் பண்ணுறது? நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு போகிறது தான். அவங்க கோயிலில் வர இது நகை போட்டால் ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. அருமா நல்லா தீட்டிட்டு வந்துக்கிறாரு. நீ கர்த்தருக்காக பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், அக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், ஜாதகம் பார்த்துக்கிறேன், நல்ல நேரம் பார்க்குறேன், கிழமை பார்க்குறேன், இதெல்லாம் பார்க்காம கர்த்தருக்காக நீ வைராக்கியமாக நின்னா உன்னை கையை கட்டி தூக்கி நெருப்பில் போட்டிருக்கலாம். கட்டுகள் தேவனால் அறுக்கப்பட்டு போகும். வெளியே வா ராஜா சொல்றான். 3 காரியம் சொல்றான். இது வரைக்கும் அடிமையா பார்த்த ராஜா சொல்றான், நீங்க தாசர்கள். யாருடைய தாசர்கள்? தேவனுடைய தாசர்கள். நீங்க, நான் இப்படி சொல்லட்டுமா, கேவலப்பட்ட இடத்துல, அவமதிக்கப்பட்ட இடத்துல எனக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். யாருக்கு? நான் வைராக்கியமா நின்னேன்னா அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு பால் ஊற்றுறேன், இங்கே முட்டை வைக்கிறேன், காலில் கயிறு கட்டிக்கிறேன், கையில் கயிறு கட்டிக்கிறேன். இப்போ இதில் வேறு இன்னொன்று சேர்ந்துக்குச்சு, மாதா கோயிலுக்கு போகிறேன். அதுவும் கிறிஸ்டின் தானே, கிறிஸ்டின் தான். அங்கே ஏசாமியை வழிபட்டு வந்தால் பரவாயில்ல. நின்று தெய்வத்தாயை நீ வழிபட முடியாது. அவங்க தெய்வம் கிடையாது, தெய்வத்தாய் அவங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும் பொழுது என்ன நடக்கும்? உன் வெற்றியை நீயே குழி தோண்டி போதைக்கிற. கர்த்தருக்காக அந்த இடத்துல வைராக்கியமா நின்று பாரு. எரிகிற அக்கினி சூளை கூட. அதான் ஒருத்தர் அழகா பண்ணாரு. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் கடந்து வந்தார். எப்படி வந்தாரா? இப்போதான் பனிக்காலம் ஆரம்பிச்சிச்சுல, நிறைய பேர் அப்படியே அந்த மாதிரி இருந்ததுதான் சூளை, அக்கினி சூளை. வீட்டில் அடுப்பேறிய வச்சாலும் என்ன ஆகிடும்? கொஞ்ச நேரத்தில் விடையானல் ஆகிவிடும். ஆனால் அனலே என்ன ஆயிடுச்சா? இப்போ ஏசி போட்ட ரூம் மாதிரி மாற்றிட்டார் ஆண்டவர்.
அவங்க வாயில சொல்றாங்க. ரெண்டாவது அந்த ராஜா சொல்றான், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுக்கு யாரு? அவன் ஒரு சிலையை செஞ்சு வணங்க சொன்னான் பாரு, அவன் சொல்றான் இப்ப தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னா, கர்த்தருக்காக உறுதியா நின்னா, மதிக்கப்படாத இடத்துல மதிப்பாங்க. உன்னால ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். மூன்றாவது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரட்சிக்கிறதுக்கு ஒரு தேவன் கிடையவே கிடையாது. ஏன் அந்த 3 காரியத்தை சொல்றேன்னா, நிறைய பேருக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில் அந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது? ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யவே இல்லை? ஒருவேளை இது என் தலையெழுத்தா? ஒருவேளை இது என் தலை விதியா? நான் என் வாழ்க்கை முழுசும் இப்படி தான் கழிக்க வேண்டுமா? இல்லை இல்லை அன்பு தேவ பிள்ளையே, இல்லை, அப்படி இல்லை. ஓ மூலமா ஆண்டோடைய நாம மகிமைப்பட போகிறேன். நான் சாட்சியா தானே நிற்கிறேன் ஆண்டவருக்கு, வைராக்கியமா நிற்கிறேனே, கரெக்டா சபைக்கு போறேனே, கர்த்தரை கரெக்டா தேடுறேனே. அப்படி இருந்த ஏன் சத்துருக்கள் என் மேலே வாய் அசைக்கிறார்கள், நான் அசைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிற, ஒன்றும் செய்யல. இல்லை இல்லை இல்லை, உன்னை எதிர்த்தவங்க சொல்ல போறாங்க. உன் பேரை சொல்லி உன்னதமான தேவனுடைய தாசர்கள் நீங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து இது வரைக்கும் இந்த இயேசு அவமதிச்சு பேசுறவங்க, இந்த இயேசுவை கிண்டல் பண்ணி பேசுறவங்க சொல்ல போறாங்க, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவங்கவுங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மையை பார்த்துட்டு சொல்ல போறாங்க, இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, தைரியமா இரு, நிச்சயம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் விடுதலை ஆகும். நிச்சயம் காரியங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரும். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோனா சொல்றாரு சாட்சியா. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? நாளை நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண, ஒரு 3 நிமிஷம் கையில் இருக்குது, ஜெபம் பண்ணலாம். ஆலயத்துக்கு பலர் பலவிதமான பிரச்சனைகளோடாக வராங்க. சில பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, சில பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நேற்று ஒரு சகோதரி இங்கே புதுசாக வந்திருந்தாங்க, சொல்கிறாங்க வீடெல்லாம் செலவு பண்ணி கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும். சில பேருக்கு குடும்ப பிரச்சனை. புதிதாய் வந்தவர்களுக்காக நம்ம எல்லாம் திருச்சபையாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். திருமணம் தடைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்காக, இந்த வீட்டு பிரச்சனை இருக்க அந்த சகோதரிக்காக வாஞ்சியோடு வராங்க, தாகத்தோடு வராங்க. கர்த்தர் ஏதாகிலும் ஒன்று எனக்கு செய்ய மாட்டாரா? நீங்க கூட அப்படிதான் வரீங்க. வேலை இல்லை, சில பேருக்கு சரியான வருமானம் இல்லை. அப்படியே வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் வீணா செலவழிக்கப்படுகிறது. கணவன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்த கணவன் இல்லை, குடும்ப சூழ்நிலை உணர்கிற அப்பா தகப்பன் இல்லை, மனைவி இல்லை. பல தரப்பட்ட பிரச்சனையில வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அவர் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் நோக்கி கூப்பிட்டேன், யோனா சொல்றார். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். அவ்வளவு தர தட்டின ஒரு நிலைமையோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நேரலையில பார்த்துருக்கிறவங்களுக்காக கூட நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு நிலவத்தில் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன செய்ய போறேன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்த, ஒரு நடிகர் கையில் காசு இல்லாத தற்கொலை பண்ணின்னு செத்துட்டாராம். ஏன்னா ஏசு தெரியல அவங்களுக்கு. நமக்கு வழி உண்டு. ஆமீன் சொல்லுங்க. நமக்கு வழி உண்டு. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான வழி அவர் உண்டாக்குகிறார். சில பேர் கவலை, வயசு ஏறிட்டே போகுது, திருமணம் ஆகலையே, திருமணம் ஆங்களுக்கு குழந்தை இல்லையே, ஏன்னா எங்கேயும் தலை காட்ட முடியல, இன்னுமா கல்யாணம் பண்ணல கேட்குறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போக முடியல. அப்படியே கல்யாணம் பண்ணி நிகழ்ச்சிக்கு போனால் ஏதாவது விசேஷம் உண்டா? ஆகவே சில கூடுகையில் நாம் கலந்துக்காம ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். கணவர் எப்படி இருக்கிறாரு? சில ஃபங்க்ஷனு கூட நம்மளால தலை காட்ட முடியல. சில பேர் நைட்டில் போயிட்டு வந்துடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க. குறிப்பாக இந்த 2 காரியத்தை மையப்படுத்தி, திருமண தடைகள் நீங்கணும் பிள்ளைகள். 2வது அந்த சகோதரி சொன்னாங்க, நேற்று வந்து இன்னைக்கு வரேன்னாங்க, என்னன்னு தெரில. அதனால கூப்பிட்டு வந்தவங்க போய் விசாரிங்க, ஏன் வரலன்னு கேளுங்க. நாளைக்கு எப்படியாவது கொண்டு வாங்க அவங்கள. பிசாசு இப்படி தான் தடை பண்ணுவான். அந்த வீடு பிரச்சனை, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு, எல்லாம் ஜெபம் பண்ணு. வாயத்தோர, வாயத்தோர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபாதுரா பாக்கரா லபா. ஓ ரிகபௌதி ஆக்கத்தோரி பதுரபாலி ஆக்கபா. ஷபாதுரி கபௌதி ஆக்கத்தோரபலபரி அபௌதி ஆக்கனமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களே. இல்லை காலாகாலத்தில் அந்த திருமணம் நடந்துன்னாங்க, வயசு ஏற ஏற கடைசியில் கஷ்டமாயிடும். கர்த்தர் விளக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க. தாவே திருமண தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த வீட்டு பிரச்சனை நிமித்தம் நம்முடைய ஆலயத்தை தேடி வந்த சகோதரிக்கு ஒரு பதிலை அனுப்பி கர்த்தாவே, அந்த இடத்துல இளைப்பாறுதலான ஒரு ஸ்தலமா இந்த மகளுக்கு நீர் மாற்றி கொடுக்க முடியாது. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இன்னைக்கு குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த தீங்கு கேடும் கர்த்தர் அணுகாதபடி பாதுகாப்பு. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளாலே மறைத்து கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். பிள்ளைகளை ஆண்டவர் சுற்றி வேலி அடைக்கணும். வாலிப பிள்ளைகளை வேலி அடைக்கணும். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாயை தரங்க, வாயை தந்த குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். தோத்திராம், 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 தோத்திராம். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனத்தை சுகவீனத்தை கட்டி சபிக்கிற பிசாசு குழந்தைகளை எதுவும் அணுகாதபடி பாதுகாத்து. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் போய் நீங்கள் நைட்டு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண, நீங்கள் அதுக்கு தான் சொல்லி அனுப்புறது. ஜெபம் பண்ண என்ன காரணம் தெரியும், இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்ட வருகிறோம். மெய்யாகவே கர்த்தர் இந்த 5ஆம் நாளிலே நாங்கள் அறியாத எட்டாத காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தாவே கேட்ட எல்லா ஜெப குறிப்புகளை கர்த்தர் அற்புதங்களாக மாற்றி புதிய வருடத்தில் சாட்சிகளாய் மாற்றுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தடைகள் நீங்கட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். எல்லா குடும்ப